சட்டவிரோதமாக பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்துவிட்டு எதுவுமே செய்யாதது போல நீலி கண்ணீர் வடிக்கும் இந்த பெண்ணும் அவரது கணவரும் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுதாகர் சுமங்கலி தம்பதி. இந்த தம்பதி சுமங்கலி என்ற பெயரில் சேர்மன் துரைசாமி தெரு பகுதியில் கிளினிக் வைத்து நடத்தி வந்தது. முறையாக மருத்துவம் படிக்காத இவர்கள் சட்டவிரோதமாக பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்வதாக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் கண்ணகிக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து அதிகாரிகள் அங்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது கிளினிக்கின் ஒரு ஓரத்தில் பெண் ஒருவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார் சுமங்கலி. அதிகாரிகளை கண்டதும் திருவென முழித்த சுமங்கலி படபடவென மெடிக்கல் பொருட்களை மறைத்து வைக்க முயன்றார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, டாக்டரா என அதிகாரிகள் கேட்டபோது பதிலளிக்காமல் அமைதியாக அழுது கொண்டே நின்றார் சுமங்கலி. இதுக்கு முன்னாடி பணம் எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இவ்வளவு தைரியமா செய்றீங்க? சொல்லுமா, தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கும் ஏஜென்ட் யார் என கேட்டபோது 4 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய மாத்திரைகள் என கூறினார் சுமங்கலி. அப்படியானால் காலாவதியான மாத்திரை மருந்துகளை வழங்குகிறீர்களா என அதிகாரிகள் கேட்க அதற்கும் இல்லை என சுமங்கலி பதிலளித்தார். 4 வருஷமா அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபடுவது எப்படி அனைவருக்கும் தெரியும்? உங்களை எப்படி அனைவரும் தேடி வருகிறார்கள் என கேட்ட போதும் சுமங்கலி அழுதபடியேதான் நின்று கொண்டிருந்தார். உங்களுக்கு யார் ஏஜென்ட்? இந்த கம்யூனிகேஷன் ஏஜென்ட் யாரு? எப்படி வராங்க உங்களுக்கு தெரிஞ்சு? இதையடுத்து துருவி விசாரணை செய்த போது கெஜல்நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்பவரது மனைவி ஆர்த்தி என்பவருக்கு கருக்கலைப்பு செய்ய பிறப்புறுப்பில் மாத்திரை வைத்ததை சுமங்கலி ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆர்த்தியை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கணவர் சுதாகர் மற்றும் சுமங்கலி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் கிளினிக்கையும் பூட்டி சீல் வைத்தனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.